நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாவட்ட சுகாதாரத்துறையில் மீண்டும் புதிய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டுக்கான டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து அருமையான வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் திருவண்ணாமலை போஸ்ட்டுக்கான வேகன்சி திருவண்ணாமலை பீப்புள் மட்டும் தான் அப்ளை பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் தாங்க அப்ளை பண்ணுங்க. இந்த வேலை பண்ண ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கணும். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு 5 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 2 காலத்துக்கான வேலை வாய்ப்பும் அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 7 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடிச்சிருக்கோங்க, இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து 18,000 ரூபாயும், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பெர் மந்த்துக்கு வந்து 8,500 ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு கிடையாதுங்க. யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 40 வயசுக்கு முன்னாடின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க சம் போஸ்ட்டுக்கு. இந்த வேலை எப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு தேவையான தகுதிகள் இருந்ததுன்னா அவங்க அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணோன்னே அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இஷ்டப்பட்டுனா அவங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களை வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/2/2025 ஃபெப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/2/2025 ஃபெப்ரவரி மாதம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட நேம், உங்களோட போஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் வயது, உங்களோட அட்ரஸ், உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட இமெயில் ஐடி டீட்டெயில், உங்களோட டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில், உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில், கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அந்த அட்ரஸுக்கு வந்து 21/2/2025 மாலை 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பணும். ஸ்பீட் போஸ்டர் மூலம் தாங்க நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் கண்டிப்பாக இணைக்கணும். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரப்படுத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெர்மனண்ட் ஜாப் கிடையாதுங்க, கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தாங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.